அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிம்மத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. மறுபடியும் ஒரு 8 விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். நேரடியாக சப்ஜெக்டு. முதல் விஷயம் பேசுவதுக்கு முன்னாடி நம்ம எதனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் மனசில் வச்சுங்க. நிறைய வகுப்புகள், நிறைய விஷயங்கள் பேசப்படும், நான் மறுக்கவில்லை. நிறைய நல்ல விஷயங்களும் பேசப்படும், நிறைய உபயோகம் இல்லாத விஷயங்களும் பேசப்படும். ஆனால் இது வகுப்புக்கு போடுற அளவுக்கு பணம் இல்லை, வகுப்பு போனால் புரியறதில்ல, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, புத்தகம் வாங்க வசதி இல்லை, புத்தகம் படிக்க முடியல, அதனால் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தால் கிளாஸுக்கு போயிருந்தால், புத்தகம் வாங்கியிருந்தால் கிளாஸுக்கு போயிருந்தால் நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், பரிசோதித்து பார்க்கலாம், அதனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை பணம் இல்லாதனால அப்படின்னு முடங்கி போயிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு இதை நான் ஜூஸாக கொடுக்குறேன். அவ்வளோதான். சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். அவ்வளோதான். முதல் விஷயம், எல்லாருமே செல்ஃபோன் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, காலையில் எழுந்த உடனே முதல் 1 ஹவருக்கு நான் செல்ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நான் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணுவேன். 1 ஹவர் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க செல்ஃபோனை காலையில் அப்படின்னு சொன்னால், ஆன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் ஸோ கிரேட். ஏன் காலைல எழுந்த உடனே ஒரு 1 ஹவர் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் நம்ம மின்னஞ்சல் வரலாம், இல்லை வாட்ஸ்அப் செய்தி வரலாம், யாராவது 4 கோரிக்கைகள் வச்சுருக்கலாம். அந்த கோரிக்கைகளுக்கு பதில் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான வேலையை நம்ம பார்க்குறோம், நமக்கான வேலையை நம்ம பார்க்க மறந்துடுறோம். நம்பர் 2 அதை விட முக்கியமாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கெட்டிங் கில்டு. நேர மேலாண்மைன்ற விஷயத்தை நாம் பெரிய அளவில் தவறு பண்ணிவிடுவோம் அப்படின்றது தான் அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே தயவுசெய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், உருப்படியாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, செல்ஃபோனை காலைல எழுந்ததுக்கப்புறம் முதல் 1 மணி நேரத்துக்கு ஆன் பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுங்கள். அதனால் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, செல்ஃபோனை முதல் 1 மணி நேரத்துக்கு ஆன் பண்ணக்கூடாது. 2வது விஷயம், வில் ஸ்மித் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார். 2 முக்கியமான செயல்களை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும். ஓடுங்கள் படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் ஓடுறதில்ல, எனக்கு என்னோடய ஹெல்த் இஷ்யூனால், பட் அது நடக்கும். இட்ஸ் நாட் ஃபார் அவே, நடக்கும். ஓடு அல்லதுன்னா இப்போ வயசாகிடுச்சுன்னா நடங்க, படிங்க அப்படின்னு சொல்கிறார். படிங்கன்னா என்ன படிக்கிறதுனா, உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை, அது அரசியல், சினிமா, செக்ஸ் சம்மந்தமான செய்திகள், கிசுக்கள், இதுக்கு உதவாக்கிற கிரிக்கெட்டு, இதெல்லாம் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது தினமும் படிக்கணுன்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோதிடம் படிக்கிறேன், வாஸ்து படிக்கிறேன், நியூமரா படிக்கிறேன், இதெல்லாம் கான்செப்டில் கிடையாது. உங்களை முன்னேற்றக்கூடிய, உங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய, உங்களை அடுத்த கட்ட நகர்த்தக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து படிக்க ஆரம்பியுங்கள். தயவுசெய்து ஓடுங்கள். ஓட முடியாவிட்டால் நடந்தாவது நேரத்தை செலவு பண்ணுங்கள். ஓடுவதும் படிப்பதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓட முடியாத அப்போ அந்த இடத்துல நடப்பதும் அப்படின்றத போட்டுங்க, படிப்பதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தினமும் பண்ணணும். மழை, எர்த்குவைக்கு, சுனாமி இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. 3வது இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியான செய்திகளை பார்க்க நம்மளை அறியாமலே நமக்குள்ள மனசோர்வும் மன அழற்சியும் உருவாகிடுது. அது மன அழுத்தத்துக்கு உங்களை கொண்டு போகுதுன்றது புரிஞ்சுங்க. எந்த சூழ்நிலையும் ஃபேஸ்புக்கை நீங்கள் விற்பனை தளமாக யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க ரீல்ஸை பார்க்கணும், அதில் இருக்க ஷார்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, உங்கள் லைஃப் வில் கெட் கில்டு. அது ஒரு பெரிய அழற்சி, பெரிய சோர்வு, பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக ஃபேஸ்புக்கை நான் பார்க்கின்றேன்.
ஃபேஸ்புக்கை வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், பொழுதுபோக்குக்கு ஃபேஸ்புக் வேணாம். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பழகுங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் விளையாடுங்க. அதை விட்டுட்டு மொபைலில் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து மென்டல் ஆகிறதுக்கான நேரம் வந்து நெருங்கி விட்டது, முழு மென்டல் ஆகிறதுக்கான நேரம் நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக மார்க் ஜுகர்பர்கோடைய விஷயமும் டோனி ஷே அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர் 2 பேருடைய லைவ் ஷேயில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளை சட்டை போடுறாங்க, கருப்பு என்ன போடுறாங்கன்னா அவங்க அதுதான் அதிகமாக வைத்திருப்பார்கள். ஆனால் அதே ட்ரெஸ்ஸில் வெள்ளை சட்டை 100 வச்சுருப்பாங்க, கருப்பு பேண்ட்டை 100 வச்சுருப்பாங்க, அது நான் மறுக்கலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கலர் காம்பினேஷன் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ட்ரெஸ் தான் வந்து நிறைய தடவை நீங்கள் அவங்க வேர் பண்ணி பார்க்கலாம். அது ஏதாவது யாராவது ஜோசிக்காரன் சொல்லியிருப்பாங்க நம்ம ஊர்லேருந்து போய் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய உளவியல் உண்மை இங்கே ஒளிந்திருக்கின்றது. என்னென்னா, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது. மூளைக்கு அதனால் டயர்ட்னஸ் வரக்கூடாது. ஏன்னா மூளை ஒரு அளவுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி தானே, ஓட அந்த டயர்ட்னஸ் வரும் இல்லையா, அப்போது மூளைக்கு அந்த வேலையை கூட கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்காமல் அந்த இடத்துல கூட நம்ம அலர்ட்டாக வச்சு நம்ம பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு மூளையை டியூன் பண்ணணும் அப்படின்றது தான் ஜுகர்பர்கோட ஃபார்முலா. இதை யாராவது ஒத்துக்கலை அப்படின்னா நான் ஆர்கியூலாம் பண்ணல. ஆனால் நான் ஒத்துக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 பேண்ட் நான் கலர்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ ஷர்ட்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். என்ன என்கிட்ட வந்து இந்த தேதிக்கு ஒரு 40 ஷர்ட் இருக்கலாம், ஒரு 25-30 பேண்ட் இருக்கலாம், அவ்வளோதான். என்ன கிடைக்குதோ போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஒரு 3-4 நாளில் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தெரிய போகிறதில்ல, கலர் அழுக்கான தெரியாது, அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய வெற்றியாளனுடைய சிந்தனை எனக்கு இருக்குது. பட் அவருடைய சிந்தனை வேறு விஷயத்திற்காக, என்னுடைய சிந்தனை வேறு விஷயத்திற்காக. பட் அவர் விஷயத்தை வந்து தெரிய வந்ததிலிருந்து என்றைக்கு அதுதான் வந்து ஜுகர்பர்கோட ஃபார்முலான்னு தெரிய வந்ததோ அதுதான் அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் இன்றைக்கி பச்சை புடவை கட்டினா நாளைக்கு சிவப்பு புடவை கட்டணும், நாளைக்கு மஞ்சள் புடவை கட்டணும்லாம் விட்டுட்டு தேர்ந்தெடுக்கிற நம்முடைய உடையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தை கூட வந்து உடையை தேர்ந்தெடுப்பை கூட நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமான டியூன் பண்ணி மாற்றி வச்சுங்க. 5வதாக, அதாவது மார்னிங் அண்டு நைட்டு முதல் காலையில் ஃபஸ்ட்டு 1 ஹவர், இரவில் கடைசி 1 ஹவர் நீங்கள் எப்படி வந்து உங்களோட மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்து காலையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை வச்சு தான் அன்றைக்கி ஃபுல் டே இருக்கும், இரவு ஹேண்டில் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த நாள் ஃபுல் டே இருக்கும். ஸோ தயவுசெய்து காலையில் முதல் 1 ஹவரும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இரவு அந்த கடைசி 1 ஹவரும் மொபைலோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மொபைலை ஹேண்டில் பண்ணுங்கள். சண்டை போடுறது, கோவப்படுறது, திட்டுறது, வெறுப்பை உண்மையிலக்கூடிய பேச்சு, இதெல்லாம் மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க. நீ எதை விதிக்கின்ற அது பல மடங்காக திரும்ப பெறுவாய். அதனால் அன்பை வந்து எல்லாத்தையும் கொண்டு போகணுன்றதை முடிவு எடுத்துங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து டிரெக்டாக அவங்கள வந்து அந்த ஃபஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் வந்து டிரெக்டாக அவங்க லைஃப் ஸ்டைல் அட்டாக் பண்ணும், அதை அஃபெக்ட் பண்ணும். அட்டாக் பண்ணுறத விட அதை அஃபெக்ட் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். 6வது வந்து நம்ம வந்து ஒரு நண்பர்கிட்ட நெருங்கி பழகிறோம், அவங்க கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அதான் நேற்று சொன்னேன் இல்லையா, 2 முறை உதவி பண்ணுறோம் அது வந்து எதிர்பார்ப்பு, 6 முறை பண்ணனா அது வந்து உரிமையாகிடுதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் நீங்கள் வந்து நீங்கள் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் இறங்கி மற்றவர் கஷ்டப்படுறாங்களே, மற்றவர்கள் வருத்தப்படுறாங்களே, ஆண் பெண் யாராக வேணா இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை யார் வேணா இருக்கலாம், பரிவாக ஒரு 3 வார்த்தை பேசிங்கன்னா 3வது வார்த்தை பேசி முடிக்கும்போது 300 அடி அதல பாதத்தில் உங்களுக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்போ என்னென்னா
நீங்கள் வந்து அந்த நம்மளை கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுங்க. அது மாதிரி எடுக்க விடாதீங்க. அது உங்களுக்கும் அசிங்கம், அவங்களுக்கும் அசிங்கம், பிரத்தியாக இருக்கும். அண்டு எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் சாதிக்க பிறந்தவன், சாதனை புரிய பிறந்தவள் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்துடாதீங்க. எடுப்பார் கைப்பிள்ளை தெரியும் இல்லையா? யார் கையை போட்டாலும் அந்த குழந்தை மாறி மாறி போயிட்டுருக்கும். கையை காமிக்கிறவங்க கூடலாம் குழந்தை போகுது அப்படின்னா அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. அது போல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகெயின்ஸ்ட் வின் ட்ராவல் பண்ண முடியாது. வித் த வின் தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வெற்றியை சுவைக்க முடியாது. அண்டு 7வது விஷயம் வந்து எப்போதுமே உங்களுடைய கோலை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கோலை அடைவதற்கு தடைகள் நிறைய இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து கோலை நோக்கி போகும்போது தடைகளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கோலை அடைய முடியாது. அப்போது தடைகளை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, தடைகளை அட்ரஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணுறது வேறு, அட்ரஸ் பண்ணுறது வேறு. தடைகள் இருக்கா, அது எப்படி நிவர்த்தி பண்ணணும்? ஐயோ, இந்த தடையால் இந்த பிரயாணம் கெட்டுப்படுவேன், இந்த தடை நம்ம மனசே உடைச்சிருச்சு, தடைன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம உடஞ்சி போகிறது தவிர வழி கிடையாது. ஆகவே ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், பேரியர்ஸ். அப்போ அந்த தடைகளை வந்து நீங்கள் கடந்து போனோம் அப்படின்னா அது உடைக்கப்பட கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மேலே படுத்து தூங்க கற்றுக்கொள்ளாதீங்க. ஆனால் நிறைவாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 10% தான். அதை எப்படி எதிர்கொள்ளுன்றது தான் 90%, பேலன்ஸ் 90%. நிறைய பேர் இங்கே தான் தவறு பண்ணுறாங்க. ஒரு வாகனம் வந்து ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான், அது விபத்து நடந்து போச்சு. ஒரு ஸ்க்ராட்ச் உங்களோட காரில் விழுந்துருச்சு, இல்லை உங்கள் பைக்கில் விழுந்துருச்சு. நீங்கள் இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? போலீஸை கூப்பிடலாம், போலீஸ் உடனே எஃப்ஐஆர் போடுவார், உடனே உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்குவார், அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா வாங்குவார். நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா 5000 ரூபா ஆகும். அடுத்து என்ன பண்ணுவார்? எஃப்ஐஆர் கொடுத்தோன்னே நீங்கள் போவீங்க, இன்சூரன்ஸை போய் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கிளைம் 2000 ரூபா கட்டுன்னு சொல்லுவான். ஃபுல் பாடி டு பாடி, பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொன்னால் 2000 ரூபா கட்டது போக ஏதோ ஒரு அமௌண்ட்டு போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த ப்ரொசீஜருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. சார் தப்பு என்னோடது, நீங்கள் போங்க சார், நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். நீங்கள் அப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெரிய டேமேஜ், சரிங்க சார் உங்கள் இன்சூரன்ஸ் போக என்ன வருதோ நான் கொடுத்துட்றேன். நம்பர் 2, நம்ம சைடில் அவர் ஓகே நீங்கள் போங்க சார், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம இன்சூரன்ஸ் போய் கிளைம் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் 2000 ரூபா கொடுத்துட்டு அவன் இடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னால் அவங்க கிளைம் எடுத்துக்க போகிறாங்க. யாரும் முடியாதெல்லாம் சொல்ல போடல, கொடுக்க முடியாமல் சொல்ல போடல. அப்போ சிம்பிளான ப்ராசஸில் சாரி, ஐ வில் டேக் கேர் அப்படின்ற ஒரு ரெண்டே விஷயங்கள் உங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்ற அந்த 90% கவர் பண்ணுது. நீங்கள் அதுக்கு பதில் போலீஸு, சண்டை, லஞ்சம், அதுக்கு போலீஸ் இது மாதிரி கெட்ட வார்த்தை, ஏன்னா அறிவு இருக்கா, கண்ணை வந்து எங்கடா வச்சுருக்கோங்க, படத்துலையாக இருக்குது, ஏன்னா வந்து ஃபோன் பேசாமல் பெரிய அம்பானியா அப்பாட்டக்கிறானி ஃபோன் பேசாமல் வண்டி ஓட்ட மாட்டியா? உடனே அவன் கேட்பான், இச்சாச்சு நான் ஃபோன் பேசல, உன் மயிருக்குன்னு கேட்பான். இன்னும் 4 கெட்ட வார்த்தை சொல்லுவான். நம்ம ஏப்ப சாப்பியாக இருந்தோன்னா வந்து இன்னும் எகிரி அடிப்பாங்க. அவன் ரவுடியாக இருந்தானா பேசாமல் அமைக்கிட்டு உட்காந்துருப்போம். அவன் முன்னாடி ஏதாவது கட்சி கொடி பார்த்தனா அண்ணா அப்படின்ற மாதிரி பேசுவான். அவன் தப்பாக பண்ணியிருந்தா கூட எகிரி அடிப்பான். இதெல்லாம் யோசிச்சுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா அந்த இடத்துல நடந்தது 10%, நடக்க போகிறது 90% அப்படின்னா அந்த 90% உங்கள் கையில் இருக்குது. நடந்தது உங்கள் கண்ட்ரோல் இல்லை, உங்களை அறியாமல் நடந்து போச்சு. அப்போ அந்த 90% எவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறானோ அவன் தான் வந்து பணத்தை ஈர்ப்பதற்கும், பணத்தை வச்சிருப்பதற்கும், பணத்தை சேமிப்பதற்கும், பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணுவதற்கும் உகந்தால் ஏற்றால் அவன் தான் அந்த பூமியில் இருக்கணும். நம்ம அந்த 90% வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் ரொம்ப கரடமோடாக ஹேண்டில் பண்ணி அப்படியே கொலாப்ஸ் ஆகி போகிறதுக்கு நம்ம அதை மாற்றி யோசிக்கணும் அப்படின்றதான் அந்த விஷயம். அதுதான் வந்து என்னோடய நண்பர் சொன்னது எனக்கு, அதை நான் அப்படியே சொல்கிறேன். இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஓடுகளம். நம்முடைய கால்கள் களைப்படையும் வரை, கண்கள் மங்கும் வரை
இதயம் துடிக்க மறந்து நிற்கும் வரை ஓடிக்கொண்டிருப்போம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகம் மிகப்பெரிய ஓடுகளம். நம்முடைய கால்கள் களைப்படையும் வரை, கண்கள் ஓய்வடையும் வரை, நம்முடைய நெஞ்சு ஹார்ட் நிற்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்போம். இயலாத போது இந்த வாழ்விலிருந்து வெளியேறி விண்ணில் அமைதியாக பறந்து செல்லும். இயலாத போது இந்த வாழ்விலிருந்து வெளியேறி, அது நம்ம கையில் இல்லை, அமைதியாக விண்ணில் கலந்து செல்வோம். லகுவாக, எப்படி ஒரு மரத்துலேருந்து அத்துவான காட்டில் ஒரு மரம் இருக்கின்றது, மரத்துலேருந்து ஒரு இலை உதிர்கின்றது, யாருக்குமே பாரம் இல்லாமல் அழகாக அசைந்து 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 அது பூமியில் ஏதோ ஒரு இடத்துல பறந்து கிடந்துடும். அப்புறம் சருகாகி அது ஏறியும் இல்லை குப்பையாகும், ஏதோ ஒன்று மக்கி போகும், ஏதோ ஒன்று நடந்து விடும். ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து உதிர்வது போல், அது சருகாவது போல் இயற்கையாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படி சொன்னால், இந்த 90-10 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் நடக்கப் போவதை நம்ம லாபமாக கையாண்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் பணம் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை பாருங்கள். எப்படியாவது குழந்தையாக விளையாடும். எப்படி நரசிம்மருக்கும் பிரகலானதனுக்கும் உள்ள ஒரு உறவு போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தோடு ஒட்டி பிறந்த குழந்தைகளாக, இரட்டை குழந்தைகளாக எப்பொழுதும் வாழ்ந்து மகிழ்ந்த நான் சொன்ன இந்த 8 விஷயங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணமுக்கு தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் சிறந்த தகவலுடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.